Dear student, வணக்கம். Welcome to No Basic Science. அறிவோம் அடிப்படை அறிவியல் part 6. Today thought. இன்றைய சிந்தனை. A mother may be educated or uneducated, but she is the best guide and the last hope in the world when you fail in your life. அம்மா தாங்க நமக்கு எல்லாம். அவர்கள் படித்தவராக இருக்கலாம் அல்லது படிக்காதவர்களாக கூட இருக்கலாம். அவர் தான் நம்முடைய வழிகாட்டி, நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை நட்சத்திரமும் அவர்கள்தான். எப்பொழுதெல்லாம் நமக்கு தோல்வி ஏற்படுகிறதோ அப்பொழுது நம்மை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் அம்மாவாகத்தான் இருக்கும். அதே நேரம் நாம் உடன் இருப்பவர் நாம் அப்பாவும் தான். ரெஸ்பெக்ட் யுவர் மதர் அண்ட் ஃபாதர் ஆல்சோ. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், எலக்ட்ரோ பிளேட்டிங். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு மெட்டல் மீது இன்னொரு மெட்டலை படிய வைக்கிறதுக்கு பேர் தான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், காப்பர் சல்பேட், இதற்கு தமிழில் மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் சல்பேட் CuSO4 இதோடைய ஃபார்முலா. இதை துருசு என்று கூட சொல்லலாம். இப்போ இந்த காப்பர் சல்பேட் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் பார்க்குறீங்க, இரும்பு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கு இல்லையா, அதை நல்லா என்ன பண்ணியிருக்கேன், தேய்ச்சி வச்சுருக்கேன். காப்பர் சல்ஃபேட் உப்பை நீரில் கரைச்சி வச்சுருக்கேன். இது காப்பர் சொல்யூஷன் அப்படின்னு பேர். அதில் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை டிப் பண்ண போகிறேன், உள்ளே வைக்க போகிறேன். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவரோட கலர் மாறி போச்சு பாருங்கள், அப்படியே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. காப்பர் சல்ஃபேட்டுங்கிற உப்பு ப்ளூ கலர், அதில் நான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சேன், அது ப்ளூவாக தானே இருக்கணும், அது எப்படி ப்ரௌனாக மாறினுச்சு? ஏன்னா இந்த காப்பர் சல்பேட்டிலிருந்து காப்பர் தனித்து பிரிஞ்சு வந்துருச்சு. காப்பருடைய கலர் அது வந்து ப்ரௌன், தாமிரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது அது மேலே போய் படிஞ்சிருக்கு. இப்போ அந்த ரியாக்ஷன் தான் நீங்கள் இப்போ பார்த்தது. அடுத்துனா பாருங்கள், நான் கையால் அப்படியே தொடச்சி பார்க்குறேன், போகலை பாருங்கள், அப்படியே ஒட்டிக்கிட்டு பாருங்கள். இப்போ சாதாரணமாக இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுவே நான் கரண்ட்டை கொடுத்தா என்ன ஆகும்? ப்ளஸ் அட்ராக்டு மைனஸ், அப்போ இன்னும் நல்லா என்ன பண்ணும், ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதே மெத்தடில் தான் கில்ட் ஷாப் என்ன சொல்கிறோம் இல்லையா, கவரிங், நகை கடை. கவரிங்னா கவர் பண்ணுறது, கோல்டு கவரிங் அப்படின்னா தங்கத்தை மேலே படிய வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டில் செம்பு அல்லது வெள்ளி நகை இருந்தால் இந்த வெள்ளி மேலே, சில்வர் மேலே நம்ம கோல்டு என்ன பண்ணலாம், படிய வைக்கலாம், டெபாசிட் அப்படின்னு சொல்லலாம். படிய வைக்கிறதுக்கு பேர் தான் கவரிங் அப்படின்னு பேர். இப்போ பாருங்கள், இந்த படத்தில் ஒரு சில்வர் எடுத்திருக்கேன், நான் ஒரு செயின் எடுத்திருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு சொல்யூஷன் இருக்குது. அந்த கோல்டு சொல்யூஷனில் இதை என்ன பண்ணுறேன், டிப் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நல்லா இது ஒட்டணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போகிறேன், லைட்டாக லோ வோல்டேஜ் கரண்ட் கொடுத்தா போதும். 9 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, 12 வோல்ட்டு இப்படி கொடுத்தாலே போதும். உடனே டெபாசிட் ஆகிடும், மேலே போய் படியும். ஏன்னா உலோகம் மெட்டல்ஸ் ஆர் பாசிட்டிவ் இல்லையா. அப்போ நம்ம எந்த செயினில் நம்ம அந்த கோல்டை படிய வைக்கணுமோ அதை எங்கே எடுத்துக்கணும், மைனஸில் எடுத்துக்கணும். இன்னொரு எண்டில் என்ன எடுத்துக்கணும், காப்பர் பிளேட், ப்ளஸ் ஒரு எண்டு மைனஸ் எண்டு. மறக்கக்கூடாது, நம்ம எந்த செயினில் நம்ம கோல்டை படிய வைக்கணுமோ அதை மைனஸ் எண்டில் எடுத்துக்கணும். இப்போ அந்த சொல்யூஷனை டிப் பண்ணும்போது மெட்டலுக்கு என்ன சார்ஜ் இருக்கும், ஆல் த மெட்டல்ஸ் ஆர் பாசிட்டிவ். எல்லாத்துக்கும் நேர் மின்சுமை உடையது தானே. அப்போ நேராக எதை நோக்கி போகும், எதிர் மின்சுமை நோக்கி நெகட்டிவ் எண்டில் போய் அது போய் என்ன பண்ணும், படியும். ஃபஸ்ட் நம்ம இந்த ஆர்னமெண்ட் ஜுவல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ஆயில் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நல்லா பண்ணி வாஷ் பண்ணிவிடுவாங்க. நல்லா ஆயில் இல்லாமல் ஃபுல்லாக ப்ரஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, வேணும்னா நம்ம சில்வர் சொல்யூஷன் ஒரு பாட்டிலில் இருக்கும் பக்கத்தில், அதில் நினச்சி எடுத்துட்டோம்னா நல்லா சில்வர் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எதில் பண்ணுறது, கோல்டில் சொல்யூஷனில் நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். கோல்டு எப்படி சார் சொல்யூஷன் ஆகும் அப்படின்னா, அக்வாரிஜா சைனேட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அக்வாரிஜா ராஜதிராகம், அதில் கரைச்சி அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருவோம். இட் இஸ் நாட் ஏ வாட்டர், அது ஒரு வாட்டர் கிடையாது. தட் இஸ் கால்ட் என்ன, இது கோல்டு வாட்டர். கோல்டை சைனைடில் கரைச்சி அதில் என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுப்பாங்க. தட் இஸ் கால் எலக்ட்ரோ பிளேட்டிங். ஏன்னா நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் கால் எலக்ட்ரோ பிளேட்டிங். எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2, எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் சாலிட். மேட்டர் எக்ஸிஸ்ட் ஆன் சாலிட், லிக்விட், கேஸ். அதில் ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு சி சாலிட். சாலிட் என்ன ஆகும், ஹீட் பண்ண என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்படி இப்படின்னு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பால், மெட்டல் பாப், இது என்ன பண்ணுறேன், அந்த ரிங்குக்குள்ளே போடுறேன். எவ்வளோ ஈஸியாக போயிட்டு வருது பாருங்கள்.
மெட்டல் பாபு அந்த ரிங்குக்குள்ளே ஈஸியாக போயிட்டு வருதா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த மெட்டல் பாபை ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணால் என்ன ஆகும், சாலிட் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த மெட்டல் பாபுடைய வால்யூம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், சைஸு பெருசாகும். பாருங்கள், இப்போ அதே ரிங்கில் இப்போ என்ன பண்ண அந்த மெட்டல் பாபா வைக்கிறேன். பாருங்கள், உள்ளே போகவே இல்லை. பாருங்கள், இட் டேக்ஸ் டைம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சைஸ் என்ன ஆகும், குறையும். அந்த ஹீட்டு குறைஞ்சி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், திரும்ப இட் கம்ஸ் டு ஓல்டு பொசிஷன். திரும்ப அது பழைய நிலைக்கு வந்து டக்குனு இப்போ என்ன ஆகிடுது, கீழே இறங்கிடும். ஆக இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சாலிடை ஹீட் பண்ணும்பொழுது எக்ஸ்பேண்டு ஆகும். அதனால தான் டக்குன்னு அதனால் என்ன பண்ண உடனடியாக அந்த ஹோல்குள்ளே அதால் வர முடியலை. லேட் ஆக ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, கூலாகி தென் இட் கம்ஸ் டு ஓல்டு அந்த ஸ்டேஜ். அது வந்து அதில் உள்ளே வருது. ஸோ நாட் ஓன்லி சாலிட், லிக்விட், கேஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்ட். இப்போ நம்ம டம்ளர் கூட வீட்டில் பார்த்துருப்போம், 2 டம்ளர் டைட் பேக்காக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா, வீட்டில் லைட்டாக ஹாட் வாட்டர் எடுத்து இந்த இன் பிட்வீன் கேப், அந்த கேப்பில் விட சொல்லுவாங்க. அதுக்கு இதான் காரணம். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும், அவுட்டர் லேயரில் உள்ளது எக்ஸ்பேண்ட் ஆகும், நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அல்லது அனதர் மெத்தட் என்ன பண்ணுவாங்க, வாட்டர் பாயில் பண்ணுறோம் இல்லையா, பாயில் வாட்டரில் என்ன பண்ணுவாங்க, இந்த டம்ளரை கொண்டு போய் வைப்பாங்க. இப்போ இந்த அவுட்டரில் டம்ளர் இருக்கு இல்லையா, வெளி டம்ளர், அது உள்ளேக்குள்ளே என்ன இருக்கும், 2 டம்ளருக்கு இடையே என்ன இருக்கும், நம்ம ஏர் ஆக்குபைஸ் ஆல் த ஸ்பேஸ். இப்போ ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த டம்ளர் லைட்டாக என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்போ ஃப்ரீ ஆகிடும். அதே சமயத்தில் உள்ளே உள்ள ஏர் மாலிக்குள் என்ன ஆகும், அது எக்ஸ்பேண்ட் ஆகி என்ன பண்ணும், அந்த டம்ளரை புஷ் அப்வர்ட், மேல் நோக்கி அதை என்ன பண்ணும், அழுத்தும். அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த டம்ளரை நம்ம அதிலேருந்து விசெட் ஃப்ரீயாக சீக்கிரமாக உடனே நம்ம என்ன பண்ணலாம், அதை எடுத்துடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் எபிசோடில் மேலும் பல சோதனைகளை பார்ப்போம். நன்றி.